எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 9 புதன்கிழமை. திருப்பதி திருமலா அப்டேட்ல இன்னைக்கு முதலாவதாக திருமலையில் நடக்கக்கூடிய வசந்தோற்சவம் பற்றி பார்க்கலாம். இந்த வசந்தோற்சவம் என்பது வசந்த காலம் ஆரம்பிக்கப்படும் என்பதை அறிகுறியாக திருமலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். இது ஒவ்வொரு வருடமும் சைத்திர மாதம் திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தேதிகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுபோல இந்த வருடம் ஏப்ரல் 10, 11, 12 ஆகிய 3 தேதிகளில் இந்த வசந்தோற்சவம் நடைபெறுகிறது. இந்த வசந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக முதல் நாள் 10ஆம் தேதி காலை 6:30 ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி கோயிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளில் உலா வருவாரு. மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள வசந்த உற்சவ மண்டபத்தில் இங்கு வசந்த உற்சவத்திற்கான நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்து 11ஆம் தேதி காலையில 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மாட வீதியில் உலா வசந்த மண்டபத்துக்கு வருவாரு. அங்க வசந்த உற்சவங்கள் நடைபெறும். 12ஆம் தேதி காலையில ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியுடன் சீதா, ராம, லக்ஷ்மண, அனுமான் மற்றும் ருக்மணி, கிருஷ்ணர் ஆகிய அனைத்து சுவாமிகளும் மாட வீதிகளில் உலா வருவாங்க. பிறகு வசந்த மண்டபத்தில் வசந்த உற்சவம் இவங்களுக்கு நடைபெறும். இந்த 3 தினமும் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஸ்னபன திருமஞ்சனம் நடக்கும். அதாவது இந்த சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடக்கும். பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், தேன் ஆகியவற்றால இந்த சுவாமிகளுக்கு தினமும் 3 நாளும் அபிஷேகம் நடக்கும். பிறகு மாலை 6 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் ஆஸ்தானம் நடக்கும். இந்த 3 நாட்களிலும் மாட வீதியில இந்த உலா வருவதை காண்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த சமயத்துல நீங்க திருமலையில இருந்தீங்கன்னா இந்த வசந்த உற்சவத்திற்கு உண்டான இந்த மாட வீதி உலாவை பார்க்கலாம். வசந்த உற்சவத்துக்கு என்று ஸ்பெஷலாக தீர்த்த சேவை டிக்கெட்டுகள் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா அந்த வசந்த உற்சவத்துக்கு போகும் வழியில் சுவாமியையும் வசந்த உற்சவத்தை முடித்து கொண்டு கோயிலுக்கு திரும்பி வரும் சமயத்திலையும் நீங்கள் சுவாமி திருவிழாவை பார்க்கலாம். இந்த வசந்த உற்சவத்தின் காரணமாக 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஆர்ஜித சேவைகளான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சகஸ்ர அலங்கார சேவை, இந்த 4 சேவைகளும் 3 நாட்களுக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அதே போல 10ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பாவாடா சேவை இதையும் ரத்து பண்ணியிருக்காங்க. சைத்திர மாதம் பௌர்ணமி வருவதை தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் தேதி இந்த 2 நாட்கள் தும்ப்ரு தீர்த்த முக்கோட்டி விழா நடைபெறும் அப்படின்ட்டு டிடிடி நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில 3 இடத்துல SST டோக்கன் கொடுத்தாங்க. 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. இது இன்றைக்கு மதியம் 1 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான டோக்கன்கள் கொடுத்தாங்க. அது கொடுத்து முடித்த பிறகு நாளை 10ஆம் தேதிக்கு அதிகாலைக்கு உண்டான டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எவ்வளவு டோக்கன் அப்படின்ட்டு சரியா கணக்கு தெரியல. ஆனா இன்று அதிகாலை 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1700 டோக்கன்கள் அதுல அவைலபிலிட்டியாக இருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அதிகாலையிலேயும் டிக்கெட்டு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாலையில வர்றவங்களுக்கு கூட உடனடியாக டிக்கெட் கிடைக்குது. இந்த 8 மணிக்கு 1700 டிக்கெட்டுங்கிறது அடுத்து 1 மணி நேரம் 9:30 மணிக்கு வர்றவங்களுக்கு கூட டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவாரி மெட்ரோல தினமும் அதிகாலையில 6 மணிக்கு 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொடுத்த 3000 டோக்கன்ல காலையில கொடுத்த அப்டேட் படி 1750 டோக்கன்கள் பாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் அலாட்மெண்ட் சிஆர்ஓ ஆபீஸ்ல தினமும் அதிகாலை 5 மணிக்கு காலியாக இருக்கக்கூடிய ரூம்களை அலாட்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு அவங்க கொடுத்த அப்டேட் படி 955 ரூம் இன்னைக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும்
அதுல 176 ரூம்கள் அந்த சமயத்துல காலியாக இருந்ததாகவும் தகவல் கொடுத்திருக்காங்க. நீங்க திருமலையில அதிகாலையில 7 மணிக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கும். அதன் பிறகு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 2 மணிலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இதுதான் தற்போதைய டிடிடி கொடுத்துள்ள அப்டேட்டு. இது போல தினமும் இந்த சேனல்ல நம்ம திருப்பதி சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் இவற்றை எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க. அது எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.